மர்மோளே என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடுறியா? என்ன மர்மோளே உட்காந்துட்டு இருக்கா? கேட்ட டான்ஸ் ஆடுறேன்ற? உட்காந்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? பிறவதுக்கு கேட்குறியா? போங்க அப்படி போயிட்டு ஓரமாக உட்காருங்க. அதான் உட்காந்துருக்கேன்ல. பிறவதுக்கு உட்காந்துருக்கேன் என்ன செய்கிற யாது செய்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கியா? உட்காந்துருக்க தெரியுது. வரப்போ அப்படி உட்காந்து என்ன? ஓ, அப்படியா மர்மோளே? சரி உட்கார. ஆத்தாடி, அக்காவுக்கு வில்லியாட்டம் அமைஞ்சிருப்பா போல. பார்க்கறதுக்கு பாவமா இருந்தா. ஆ, கிராமத்துக்குள்ள போல இருக்காடி. நல்லா பார்த்து படின்னு சொன்னுச்சு. இப்போ என்னன்னா பார்த்தா வில்லி கணக்கா இருக்கா. என்னத்த சொல்ல, நம்ம வாயை பத்திட்டு உட்காந்துக்குவோம். தேவையா நமக்கு? இது என்ன ஒய்யாரமா வந்து உட்காந்துட்டா? சமைக்கலையா? முடிச்சிட்டனே. நீ பார்க்கலையா? பார்க்கலையாவா? சமைச்சிட்டேன்னு வந்து சாப்பிட கூப்பிடவே இல்லை. நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க. சாப்பாடு போடலையா எங்களுக்கு? ஏன் உங்களுக்கு கை இல்லையா? சமைக்க மட்டும் தானே என்ன சொன்னியா? சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. எங்கள் அம்மாவே என் வீட்டில் எனக்கு சோறு போட்டு கொடுக்கும். நான் உட்காந்து சாப்பிடுவேன். அது வயசானது உங்களை விட. அது அது பாட்டுக்கு தானே போட்டு சாப்பிடு எங்கள் அம்மா. உங்களுக்கு என்ன வலிக்கு? போட்டு சாப்பிடுங்க போங்க. அக்காவுக்கு தங்கச்சிக்கும் சாப்பாடு போட்டு ஊட்டிடணுமோ? என்னடி திமிரா எதுக்க மாட்டோ? என்ன வந்த முதலாளி உதவ காமிக்கிறேன் இங்க பாரு. அப்புறம் நான் யாருன்னு இந்த சொர்ணா யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துடும். ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோ என்ன? ஏடி, அந்த சேர்ல போய் உட்காரு. ஏக்கா நீ போய் உட்காரு. வளரு. என்னங்க, நீங்க அம்மா நிக்கிறாங்க, இப்படி உட்காந்துருக்கீங்க. அவங்க எப்பவும் இந்த ஊஞ்சல்ல அவங்க தாங்க உட்காருவாங்க, நீங்க உட்காந்துருக்கீங்களே. ஏன் இந்த ஊஞ்சலில் உங்கள் அம்மாவோட பேர் எழுதியிருக்கா? இல்லை இந்த ஊஞ்சலில் உங்கள் அம்மா உட்காந்து சட்டம் இருக்கா? கிடையாது. இல்லை ஊஞ்சல் பேர் இருந்து யாராலும் உட்காந்து செய்வாங்க. இதில் என்ன இருக்கு? ஊஞ்சலில் எங்கள் அம்மா தான் உட்காரணும், ஆட்டுக்குட்டி தான் உட்காரணும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பேசாம போவாங்க. சும்மா அம்மா உட்காரணும், ஆயா உட்காரணும். என்னங்க, அம்மா பெரியம்மா நிக்கிறாங்க இருக்காங்க, இவ்வளோ ஹார்ஸா பேசுறீங்க. ஏங்க ஹார்ஸெல்லாம் நான் ஒன்றும் பேச கிடையாது. கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னைக்கு எங்கள் அம்மா ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? மா, வளர் வீட்ல இருந்து அவங்க அம்மா வர சொல்லியிருக்காங்களாம். எதா என்னன்னு கேக்குறான். ஏன் என்கிட்ட கேட்க மாட்டாங்களோ? அவ அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே வர சொல்லுங்கன்னு. இதனோட முறை. ஒரு வார்த்தை கூட என்கிட்டயும் சொல்லல. என்கிட்ட சொல்லவான்னு கேட்டாக. நான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படி ஒன்றும் அவசியமா? என்கிட்ட சொன்னது போதும், நான் வந்துக்கிறேன்னே. இங்கே பாருங்க, உங்ககிட்ட உங்கள் அம்மாட்ட பர்மிஷன்லாம் கேட்க சொல்லலை. என்ன கூட்டிகிட்டு போக தான் சொன்னேன். பைசா கொடுத்தா கூட நான் கூட பஸ் ஏறி போயிடுவேன். எடி, என்னடி பேசுறா? பேசுறது கேட்குதானே? இவங்க அம்மா காது கேட்காதா? நல்லா தானே கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுது. அப்புறம் என்ன பேசுகிறேன்னா? இவ்வளோ நேரம் பேசுனது புரியாதா என்ன? பேசுனதெல்லாம் புரியுது. இவ்வளவு வாய் பேசுறான். டேய் மாணிக்கம், என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, அடக்கி நீ வைக்கிறியா இல்ல நான் அடக்கி வைக்கவா? யாரும் அடக்க வேணாம், போயிட்டு வந்துருங்க. மா, பேசாம இருமா. என்னடா பேசாம இருமா? ஏங்க, நீங்க கிளம்புங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஏங்க கிளம்புங்க, கூட்டி போறேனா? டேய், இதான் உன் பேச்சா? இவளுக்கு என்னடா ஏங்க போங்க வாங்கன்னு இருக்க? மா, விடுமா பிரச்சனையா? அவங்க அம்மா வர சொல்லியிருக்காங்களாம், கூட்டிட்டு போறது என்னோட வேலை. நான் கூட்டிட்டு போய் விட்டுக்கிறேன், நீ ஏன் சத்தம் போடுற? இங்க பாரு, இங்க நடக்கிற ஒண்ணு எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கல. அப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாரும் ஒன்றும் சொல்ல வேணாம். நான் கிளம்பிட்டேன். கூட்டிகிட்டு போகிறது தான் என்னோட வேலை. உங்கள் தம்பி கோபால் கிளம்பிட்டாரா? எங்கள் ஊருக்கு தான் இன்னைக்கு கலெக்ஷன் போவார். அவர் கூட வேணா நான் போயிடுவான். அவன் கூடயா? மா, சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? சாப்பிடலையா? இல்லம்மா, டைம் ஆயிட்டு, போற வழியில பாத்துக்க. சாப்பாடு ரெடி பண்ணிருப்பா போல, சாப்பிட்டுட்டு போயா. எடி, அவனுக்கு சோறு போடு. என்னால் முடியாது. கோபால் கிளம்பிட்டீங்களா? ஆ, கிளம்பியாச்சு நீ. தயவு செஞ்சு இந்த அண்ணிலாம் என்ன கூப்பிட வேணாம். எடி, உன்னை அண்ணி கூப்பிடாம என்னடி கூப்பிடுவாவா? கூப்பிட வேணான்னா வேணாம், வளர்னே கூப்பிடுங்க. ஏன், அண்ணின்னு தானே கூப்பிடணும் உங்களை? பரவாயில்ல வேணாம், எங்கள் வயசு கம்மி தான், அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், இன்னைக்கு எங்கள் ஊருக்கா கலெக்ஷன் போகிறீங்க? ஆமா, உங்க ஊருக்கு தான் போறேன். சரி, எங்கள் வீட்டில் என்னை விட்டுருங்க. உங்க வீட்டுல நான் விடணுமா? எங்க அண்ணன் வீட்டுல தானே இருக்காரு லீவ்ல, அவரை கூட்டிட்டு போங்க. நான் ஏன் உங்க வீட்டுல கொண்டு போய் உங்களை விடணும்? அவரு ஃப்ரீயா தானே இருக்காரு. அவரு இன்னைக்கு என்ன உங்க வீட்டுல விருந்தா? அவரை கூட்டிட்டு போங்க. விருந்து தான், நீங்களும் வந்துடுங்க. ஏன் நீங்கள் போகும்போது உங்கள் கூட வந்துடலான்னு பார்த்தேன். அண்ணே, என்னண்ணே இது? நான் கிளம்புறேன், மா போயிட்டு வரேம்மா. ஏங்க கோபால் கோபால் நில்லுங்க. நானும் வரேன்னு சொல்கிறேன், போகிறேன்ட்டே இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்களா? என் கூட வர்றதுன்னா என்னங்க பேச்சு இதெல்லாம்? எங்க அண்ணன் கூட தானே நீங்க போகணும், ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏன் கூட வரேன்னு இருக்கீங்க? முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் கூட போனவங்க என்னோட இதுங்க அது. நான் போகிறதும் போகாதது என்னோட விருப்பம். நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க. ஏங்க வளரு சத்தம் போடுறீங்க? நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அக்கா, என்னக்கா நடக்குது இங்க?
இவ என்னக்கா அப்படி எக்கத்தாலும் பிடிச்சவளா இருக்கா? அனிக்கோ, என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னடா நடக்குது? இவ என்னடா இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு. ஆ ஓகே, நோ ப்ராப்ளம். நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் ஜாலியாக இருந்துக்குவேன். ஜாலியா இருந்துக்குவாளா? ஏமா நீ வேற சும்மா இருமா, பேச்சு கூட அப்படி சொல்லாதம்மா. ஏங்க வளரு, வாங்க உங்க வீட்டில் கொண்டு வந்து விடுறேன். நான் கிளம்பியாச்சு, ரெடி போகலாம். சரி இருங்க, பைக்கி எடுத்துட்டு வரேன். மா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பேசாதம்மா தயவு செஞ்சு. நான் பேசக்கூடாதா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்டேன். இவ ஒன்னு சொல்லிட்டு இருப்பா, பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? மா அமைதியா இருமா, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். வளரு, இருங்க இந்த வரேன். என்னடி இவன் இவ்வளோ பயப்படுறான் இவளுக்கு? எங்க ச்சே, இனிமேவாது நல்லா இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் இவன் நிலைமை இப்படியா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 2 நாளே இப்படி இருக்கு, இன்னும் மொத்த நாள். கோவிந்தா கோவிந்தா. ம், பாத்தியாடி? என்ன பார்த்துட்டே போக வேண்டியதானே? ஆ அந்த போறேங்க. என்னடி சொன்ன நிமிஷத்துல ஓடிட்டான்? ஐயய்ய, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. எனக்கு ஏதோ பிடிச்சிக்கலப்பா இதெல்லாம். சித்தி, அமுதா, வா. உன் பிள்ளையா? இங்க பாடி தங்கம், நல்லா இருக்காளா? ஆ நல்லா இருக்கா சித்தி. இந்தாங்க. தங்க பிள்ளை யார் தூக்குனாலும் சமத்தா வந்துரும் போல. அதெல்லாம் யார் தூக்குனாலும் வந்துருவா சித்தி. அழகா அவ பாட்டுக்கு இருப்பா. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளை தான் பெற்று வச்சிருக்கா. யார் தூக்குனாலும் இப்படிதான் போகணும், சமத்து பிள்ளையா. அப்படிதான் பலர் சின்ன பிள்ளையில யார் தூக்குனாலும் போயிருவா. எல்லாருமே அவளை ஆசையா தூக்கி 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 வச்சுப்பாவ. அது மாதிரி உன் பிள்ளையும் இப்ப யார் தூக்குனாலும் போகுது. நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை. என்ன சித்தி, சமையல் ஆயிட்டு இருக்கா? ஆமாம்மா, பலரே வர சொல்லியிருக்கேன். ஆமா, மறுவிருந்து வைக்கணும் இல்லையா? விருந்து மறுவீடு, அதனாலதான் வர சொல்லிக்கிட்டு ஆட்டுக்கறி காலையில் போயிட்டு 1 கிலோ எடுத்தானே, அதான் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அவங்க அம்மாலாம் வரதானு தெரியல. ஆனால் வளரு புருஷனும் வருவாங்க. அவைகளுக்காக செய்யணும் இல்லையா? அதாம்மா எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? என்ன சித்தி, ஆட்டுக்கறி மட்டும் போதுமா? ஆட்டுக்கறி பத்தாதான், 1/2 கிலோ கோழிக்கறி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற என்னத்தம்மா செய்யணும்? இட்லிக்கு மாவாட்டி வச்சிருக்கிறேன், ரவைக்கு இட்லி ஊற்றிக்கலாம். வேற என்ன, வடை எதுவும் சுடணுமா? சித்தி, காலை சாப்பாட்டுக்கே வர சொல்லியிருந்தீங்கன்னா வடை, கேசரி, பொங்கல், இட்லி இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு வச்சுருந்துருக்கலாம். இவ என்ன மத்தியானத்துக்கு வரவளா? வரச்சொன்னே காலையிலே காணும், என்னத்தை செய்ய நானே. சரி ஒரு தான் மத்தியானமே வாங்கம்மா அப்படின்ட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கேன். ஆட்டுக்கறியை குழம்பு வச்சுட்டு கோழிக்கறியை வறுத்து வச்சுட்டோன்னா வந்து சாப்பிட்டுக்குருவாவ. நைட்டு எதுவும் இட்லி ஊற்றிக்கிறான். நைட்டுக்கு தங்கிட்டு காலையில் இருந்தாவன்னா காலையில் இட்லி ஊற்றிட்டு வடை சுட்டுக்கலான்னு விட்டுட்டேம்மா. சரி சித்தி, போதும் விடுங்க. வயசானவே நீங்கள் அது எதுனா செஞ்சுட்டு இருக்க முடியும். பரவாயில்ல விடுங்க. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு. மாப்பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? குழம்பு மாதிரியும் வைக்கல, கிரேவி மாதிரி வச்சிருக்கேன். தொட்டு தான் பரட்டி சாப்பிட்டுக்குருவாங்கன்னு. ஆமாம், நைட்டுக்கு இட்லிக்கும் ஊட்டிக்கு ஊற்றிக்குருவாவில். அதாம்மா. அடடடா, வாடை வேற வீடு வரைக்கும் தூக்குது. சித்தியோ, அடடே, எப்போவுமே ஃபஸ்ட்டு நீ தானே சசி வருவ, நான் என்ன இன்னைக்கு வந்துட்டேன்? அதான் அமுதா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா போச்சு. எட்டி, என்ன உன் மாவன் இங்கே தான் இருப்பா போல? ஆமாம், அழுதுட்டு உட்காந்துருந்தா. சரி இப்படியே தூக்கிட்டு வந்தா வேடிக்கை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அழகா சமத்து போல இருப்பா. அதான் சசி இப்படி தூக்கிட்டு வந்தேன். உக்காரு. என்ன சித்தியோ, வளர்ப்பில் வரல? வளர பார்க்கலான்னு தான் வந்தேன் கல்யாண கோலத்தில். அன்னைக்கு கோவத்தில் வேற திட்டி அவளை அமுச்சுட்டோமா, அழுதுகிட்டே போனாளா. அதான் பிள்ளை என்னம்மா இருக்கா, ஏது இருக்கா, சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு தேர்த்திருக்கல, சாப்பிடாம கிடந்து அழுத்துட்டு கிடந்தாளா அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னும் வரலையா அவ? ஏன் அமுதா? இல்லை சசி, ஆனால் அவளை வருவான்னு தான் பார்க்க வந்தேன். நீ கரெக்டாக வந்துட்ட, ஆளை காணும். வருவாவலாம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு வர அழுவல இன்னமும். அதான் சித்தி கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சித்தி, நமக்கு கிடைக்குமா? இடி உங்களுக்கு இல்லாத தாட்டி வாங்க டீ சாப்பிடுவோம். ஆமாம், அதுவே 1 கிலோ ஆட்டுக்கறியை எடுத்து வந்து குழம்பு வச்சுருக்கு. நமக்கு கொடுத்துட்டு மருமனுக்கு என்னத்தை போடும்? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சித்தியோ. உன் மருமனுக்கும் அவளுக்கு நீ கவனிச்சு அனுப்பிச்சுடு, அது போதும் எங்களுக்கு. நீங்கள் என்ன வயிற்று கிழிச்சு கொட்டிட்டா சாப்பிட போறியா? ஆளுக்கு 2 துண்டம் சரியா போச்சு. எல்லாரும் சேர்ந்து வந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதே. என்ன சொல்றியா? என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. நைட்டு கொஞ்சத்தை வை மருமனுக்கு, இப்போ கொஞ்சத்தை வை, சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா? ஆமாம், நீ வேற டி. மருமம் இருக்க வசதிக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு தங்குறாவளோ என்னமோ. அதை வேற நினச்சா பக்குன்னு இருக்குது. நம்ம வீட்டில் வசதி இல்லை, பாத்ரூம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே பக்குன்னு இருக்குது. இவ வேற மருமகிட்ட பேசுகிறாவளா என்னன்னு தெரியல. இவ வந்து எனக்கு நான் அவள் பாட்டுக்கு உட்காந்துருந்தானா மருமக பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கணும்ல யாராவது. நம்மளா போய் பேசிட்டு உட்காந்துருக்க முடியும்? சொல்லு. விடு விடு, நான் வந்துடுறேன் பேசுறதுக்கு, நீ ஏன் கவலைப்படுற? அப்புறம் என்ன, சசி தான் வந்துடுறோங்கிறா, அப்புறம் உனக்கு என்ன கவலை? சசி வந்து பேசிட்டு உட்காந்துருப்பா. அதெல்லாம் சும்மா தான் சொல்லுவியே, ஆனால் வர மாட்டீங்க. ஏன் சித்தியோ அப்படி சொல்கிறா? அதெல்லாம் டான்னு வந்துடுவோம். ஏமுதா, மாவளத்துக்கு நீங்கள் நசுக்கிடுறேன். டி, அவளே அழுதுட்டு இருந்தாடி, அழுதுட்டு இருந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து நான் இங்கே வச்சுருந்தேன். நசுக்குவேன் பிச்சு போடுவேன் உன்னை.
சித்தி இங்கிட்டு கொடுத்து விடு சித்தி. சித்தியோ கொடுத்து விடு. அமுதா வாங்க அமுதா, அவளை தூக்கணும். சரி சரி இந்தா வாடி தங்கம். இங்கே பாரு, அடிச்சு இடிச்சு போட்டேன்னா பிச்சு விடுவேன் உன்னை. அவளை எதுக்கு அடிக்க போகிறேன்? ஏம்மா அடி பிடிச்சிட்டு போலையே. சசி இங்கே வந்து டேஸ்ட் பாருமா. டேஸ்ட்டு தானே சித்தியோ, இந்தா வந்துட்டேன். யாத்தி குழம்ப பார்க்கையில எச்சி ஊறுதே. ஒரு கிண்ணத்தை ஒன்று தூக்கிட்டு வந்திருந்தா கூட ஊற்றி கொண்டுட்டு போயிருக்கலாம் போல. இன்னும் அழகாக வச்சு வச்சிருக்க ஏன் சித்தியோ? வளருக்கு. ஆமாம், வளருக்கு இப்படி வச்சாதான் பிடிக்கும் சசி. அதனால தான் அவளுக்கு பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அவள் சரி ஏனோ தானேன்னு இருந்தா. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர இல்லையா, ரொம்ப அவளை விட்டுட்டு இருக்கிறதுக்கு என்னமோ போல இருக்கு. அவளுக்கு இது மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். சரி இது மாதிரியே செய்வோன்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன். பிள்ளை நல்லா வந்து சாப்பிடட்டும்னு. பரவாயில்ல, மகளுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ணுற. இங்கே பாரு சித்தியோ, இனிமேல் மகளுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ணக்கூடாது. மருமனுக்கு தான் பார்த்து பார்த்து பண்ணணும். என்ன நீ என்ன அவ்வளோ நினச்சி பண்ணி வச்சிருக்க? அவள் மருமனுக்கு இடி ஒரு ஆளுக்கா செய்வாவ, 2 பேருக்கும் தாண்டி. அப்புறம் இந்த சில்லி சிக்கன்னு கேட்பா. சிக்கனை இங்கே பெரட்டி வச்சிருக்கேன் பவுடர் வாங்கி போட்டு. அதனால் அதை கொஞ்சம் போட்டு கொடுத்தா வந்து நல்லா சாப்பிடுவா. அவளே யோசிச்சுட்டு இருக்கா அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டே கேட்கலையா? அதை நான் எப்படிமா கேட்பேன். வந்தா என்ன தம்பி சாப்பிட்றியன்னு கேட்டு செஞ்சு கொடுப்போம்.